சிந்தையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியுமா முடியாதா? இந்த உலகம் சொல்லும், உன்னால சிந்தையில பரிசுத்தமா இருக்கவே முடியாது. மேபி வெளியே பரிசுத்தம் உன்னை காட்டிக்கலாம், ஆனா உன்னுடைய சிந்தை எப்பவுமே ஒரு அக்கிரம சிந்தையா தான் இருக்கு. உன்னால சிந்தையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவே முடியாதுன்னு இந்த உலகம் சொல்லும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா சிந்தையிலையும் உன்னால பரிசுத்தமா இருக்க முடியும். சோ அத போலதான் 2 கூட்டத்தார் சிந்தையில பரிசுத்தமா வாழ முடியும், வாழ முடியாதுன்னு சொல்லி மோதிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த காலகட்டத்தில் நம்முடைய சிந்தனையை பரிசுத்தமாய் நம்மளால் காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுருக்கிறாங்க. எங்களால் பாதுகாத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. சிந்தனையை பரிசுத்தமாக நம்மளால் பாதுகாத்துக்கொள்ள முடியுமா முடியாதா? நம்முடைய மத்தியில் அந்த விவாதித்து பேசும்படியாக எங்களால் சிந்தனையை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்திருக்கிறாங்க. சிஸ்டர் மேகா அண்ட் சிஸ்டர் கார்த்திகா நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. எங்களால் சிந்தனையை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ள முடியலை, ரொம்ப போராடுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்திருக்கிறாங்க. சிஸ்டர் விமலா அண்ட் மெர்லின் வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன தான் சொல்ல போகிறாங்க, வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த விவாதத்தை நம்ம உங்களோடு கூட சேர்ந்து நானும் அதை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல முடியும் அப்படின்னு சொன்ன டீம்லேருந்து சகோதரி கார்த்திகா அவர்கள் பேசுவாங்க. அவங்க சொல்ல நம்ம எல்லாரும் கேட்கலாம். பேசுங்கம்மா. நடுவர் அவர்களே, சிந்தனையை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க எப்படி நினைக்கிறாங்க? இந்த காலகட்டத்தில் உலகத்தில் எல்லாருக்குமே போராட்டம் இருக்குதான், யாருக்கு தான் போராட்டம் இல்லை? ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்மளால் கண்டிப்பாக சிந்தனையை பாதுகாத்து கொள்ள முடியும் பரிசுத்தமாக. அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மாவே இருப்பாங்க தெரியுமா நடுவர் அவர்களே, அவங்களால தான் சிந்தனையை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளவே முடியாது. ஏன்னா சும்மா இருக்கிறதுனால அவங்க தேவையில்லாத காரியத்தை பார்க்குறாங்க, சிந்தனையில் யோசிக்கிறாங்க. அதனால அவங்களால சத்தியமாக பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளவே முடியாது. ஏமா இந்த லாக்டவுனில் நீங்களும் சும்மா தான் இருந்திருப்பீங்க. ஆனால் நாங்கள் பரிசுத்தமாக தானே இருக்கிறோம், சிந்தனை பரிசுத்தத்தை பாதுகாத்துட்டு தானே இருக்கிறோம். சரி 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 சரிம்மா சொல்லுங்க. அதே போல பைபிள்ல ஒரு கேரக்டர் இருக்கு நடுவர் அவர்களே, அதான் வேற யாரும் இல்லை, நம்ம தாவீது ராஜா தான். ஒரு தேசத்துல யுத்தம் நடக்குனா அந்த நாட்டோட ராஜா என்ன பண்ணணும் நடுவர் அவர்களே? நாட்டோட ராஜா யுத்தத்துக்கு போகணும். ஆனா இந்த தாவீது ராஜா யுத்தத்துக்கே போகல. எல்லாரும் நிறைய யுத்தத்துக்கு போயிருக்காரம்மா. போனப்பெல்லாம் அவருக்கு பிரச்சனை வரல. என்னம்மா சொல்லுங்க. அவர் யுத்தத்துக்கு போகாம வீட்டுல இருந்தாரு. என்ன பண்ணாரு? சும்மா இருந்தாரு. தேவையில்லாத ஒரு காரியத்தை பார்க்கறாரு. அதனால அவரோட சிந்தனையில ஒரு பரிசுத்தம் குலைச்சல் ஆயிருது. அதனால அவர் என்ன பண்றாரு? துணிகரமா ஒரு பாவத்துல விழுந்துடுறாரு. அப்ப அவர் என்ன பண்ணணும்? தன்னோட கண்களை பாதுகாத்து கொள்ளணும். அதனால நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு சிந்தனையை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் வேணும். அடுத்ததா ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும் நடுவர் அவர்களே. அதே போல பைபிள்ல யோபுன்ற ஒரு மனுஷனை பார்க்குறோம். அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் இணைவா இருப்பது எப்படி அப்படின்னு. ஸோ அந்த லெவலுக்கு அவர் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறாரு. அதே போல் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணுன்றதுல தெளிவாக இருக்கிறாரு. ஸோ அவர் தீர்மானம் பண்ணின மாதிரி தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்றாரு. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஒரு விஷயம் நம்மளை கெடுக்குது, நம்ம பரிசுத்தத்தை கெடுக்குது அப்படின்னா அவங்க தன்னோட பார்க்குற விஷயத்தை காத்துக்கொள்ளணும். நம்மளோட கண்களோட தீர்மானம் பண்ணிக்கணும். கேட்குற விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் சிந்தனையை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ள முடியும் நடுவர் அவர்களே. ஒரு நிமிஷம் நடுவர் அவர்களே, இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க சொல்றது கொஞ்சமாவது பிராக்டிக்கலா இருக்கா? இவங்க சொல்ற எல்லாமே ஆர்டிஃபிஷியலா இருக்கு. நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு கண்டிப்பா இது எதுவுமே ஒத்து வராது. இவங்க சொல்றாங்க சும்மா இருக்க போய் தான் இத்தனை பிரச்சனையும் வருது அப்படின்னு. லாஸ்ட் 6 மந்த்ஸா கொரோனான்னு சொல்லிட்டு நம்ம லாக்டவுன்ல தான் இருந்தோம். அப்போ சும்மா தானே இருந்தோம் நடுவர் அவர்களே. எல்லாருமே சும்மா தான் இருந்தோம். எல்லாரும் சும்மா தான் இருந்தோம். அந்த நேரத்துல நாங்க கொஞ்ச நேரம் போன் பார்க்க தான் செய்வோம். அப்படிங்கும் போது அந்த நேரத்துல எங்க டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். அதனால பாவத்துக்குள்ள நாங்க விழதான் செய்வோம். அந்த நேரத்துல போன் தான் நமக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அதைத்தான் நானும் சொல்றேன் நடுவர் அவர்களே. அந்த காலத்துல இவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல யோபு தன்னை பரிசுத்தமா பாதுகாத்து கொண்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பாதுகாத்து கொண்டாரு? ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு டெக்னாலஜி கிடையாது. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை, நம்மளுக்கு டெக்னாலஜி இருக்கு, கையிலேயே நம்மளுக்கு போன் கூடவே இருக்கு. சரிதான், நம்ம யோபுட்ட ஆண்ட்ராய்டு செல் இல்லம்மா. அப்போ தாவீது அவரா தேடி போனாரு பாவத்தை. ஆனா இந்த காலத்துல நாங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை நடுவர் அவர்களே. பாவம் தான் எங்களை சுத்தியே இருக்கு, எங்களை மேக்னெட் மாதிரி இழுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட சிந்தனையை பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ள முடியும்னு இவங்க எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னையவே எடுத்துக்கோங்க, நான் ஒரு யூத் மீட்டிங் போயிட்டு வரேன், ஒரு டெசிஷனோட தான் வரேன். என்னோட சிந்தனையை நான் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும்னு வீட்டுக்கு வரேன். வந்தால் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு பிடிச்ச ஹீரோவோட படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க.
அப்படிங்கும்போது எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆக தானே செய்யும். படத்தையாவது விடுங்க நடுவர் அவர்களே. சீரியல்னு ஒன்று இருக்கு. என் ஃப்ரெண்டுகிட்ட பேச ஆரம்பிச்சோன்னே அவன் சொல்லுவா, அந்த சீரியல் பாத்தியா, இந்த சீரியல் பாத்தியான்னு. அதோட கதை என்னாச்சோ ஏதாச்சோ தான் என் ஃபுல் மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கும். சாப்பிட்றாங்களோ இல்லையோ சீரியலை தானே மணிக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நடுவர் அவர்களே, அதான் நானும் சொல்றேன். சீரியலை தான் முழுக்க முழுக்க உட்காந்து பார்க்குறோம். என் ஃப்ரெண்டு வந்து சீரியலை பத்தி சொன்ன உடனே என்னோட மைண்டு ஃபுல்லா அதுதான் ஓடுது. அப்படிங்கும்போது இந்த காலத்துல வந்து நீ சிந்தனையை பரிசுத்தமா பாதுகாத்துக்கோ, உன்னால முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்காது நடுவர் அவர்களே. நம்ம என்ன பரலோகத்திலேயே இருக்கோம் இல்லையே, நம்ம இருக்கிறது பூமியில இருக்கிறோம். நம்மளை சுத்தி பாவம் இருக்கதான் செய்யுது. இந்த காலத்துல வந்து உன்னால பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ள முடியும்னு சொல்றது கண்டிப்பா முடியாது. நான் சொல்றேன், இந்த காலத்துல நம்மளோட சிந்தையை நம்மளோட பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளவே முடியாது நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, எதிரே நீ சகோதரி பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ நம்ம சிந்தனையை பரிசுத்தமா பாதுகாத்துக்கிறதுக்கு ஏசப்பால ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, அவங்க பேசுறது அவங்களுக்கு அந்த ஆசையே இல்லாதுங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. அது விடுங்க நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க நம்ம என்ன பரலோகத்திலே இருக்கோம், பூமியில தான் இருக்கோம்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, தானியேல் எங்க இருந்தார் நடுவர் அவர்களே? தானியேல் பூமியில தான் இருந்தாரு. பூமியில இருந்தாரு. ஆனா அவர் ஒரு தீர்மானத்தோட தானே இருந்தாரு. அந்த பாவமான சாப்பாடை எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஆனா தானியேல் சாப்பிட்டாரா நடுவர் அவர்களே? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தானியேல் இருக்கிறப்ப செல்போன் இல்லைங்கிறாங்க. செல்போன் இல்ல நடுவர் அவர்களே, ஆனா அந்த இடத்துல பாவம் இருந்துச்சுல நடுவர் அவர்களே. கண்டிப்பா இருந்துச்சு. இருந்துச்சுல. அப்புறம் ஆனா அவர் ஒரு தீர்மானத்தோட தானே இருந்தாரு. அவர் ஆனா பாவம் செய்யல இல்ல, அவர் ஒரு தீர்மானத்தோட அந்த சாப்பாடு சாப்பிடாம தானே இருந்தாரு. அந்த இடத்துல எவ்வளவோ பேர் ரட்சிக்கப்படாம இருந்தாலும் ஆனா அவங்க பாவம் செஞ்சா தானியேல் செய்யல நடுவர். அதை விடுங்க நடுவர் அவர்களே, இந்த காலகட்டத்துக்கே நான் வரேனே. இந்த காலத்துல ஒரு கிறிஸ்டின் ப்ரோக்ராம் ஓடுது நடுவர் அவர்களே. பிடிச்சவங்க பார்ப்பாங்க, பிடிக்காதவங்க என்ன செய்வாங்க நடுவர் அவர்களே? பிடிக்காதவங்க வேற வேலையை பார்த்து போயிடுவாங்கம்மா. அதையே நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிடிச்ச ஹீரோன்ட்டாங்கம்மா. அப்பவே அவங்க ஹீரோனாலும் அவங்க சொன்னாங்க ஆண்டவர்ட்ட நான் ஒப்பு கொடுத்து வந்தேன், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாங்க. அப்ப பிடிச்ச ஹீரோ படத்தை பார்க்கணுமா நடுவர் அவர்களே? சரியா தான் சொல்றீங்க. அப்போ அதையே நம்ம செய்யக்கூடாது. அவங்க ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்து வந்தேன்னு தானே சொன்னாங்க நடுவர் அவர்களே. அப்புறம் ஏன் பார்க்குறாங்க? அதை விடுங்க நடுவர் அவர்களே. அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலே அவங்க என்ன சொல்றாங்க, சீரியலை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னாங்க. சீரியலை பத்தி பேசினா அவங்க அதை கட் பண்ணி விடணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ஏன் வச்சிருக்காங்க, கட் பண்ணி விடுங்க. அவங்க சரியில்லை இருந்துச்சா கட் பண்ணி விடுங்க. நீங்க ஏன் மறுபடியும் பேசுறீங்க? சரி நடுவர் அவர்களே, அப்போ தானியேலுக்கு ஆண்டவர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்துருந்தாருமா, நல்ல ஃப்ரெண்ட்ஸா நிறைய கொடுத்துருந்தாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, ஆவிக்குரிய நண்பர்களாகவும் கொடுத்தாரு. அப்போ நம்ம வந்து எப்படின்னா, நம்ம இயேசுப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணாதான் ஆண்டவர் நல்ல ஒரு நண்பர்களை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல ஆவிக்குரிய நண்பர்களா கொடுப்பாங்க நடுவர் அவர்களே. நாங்க ஒன்றும் உங்களை ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட வேண்டாம் நாங்க ஒன்றும் சொல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, ஆனா ஃபெலோஷிப் மட்டும் வச்சுக்கிறாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அதனால நம்ம சிந்தனையை பரிசுத்தமா பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு தீர்மானத்தோட இருந்தோமா, கண்டிப்பா நம்மளால சிந்தனையை பரிசுத்தமா பாதுகாத்துக்க முடியும் நடுவர் அவர்களே. ஃபெல்லோஷிப் வச்சுக்காதீங்க சொல்லுதீங்கம்மா. ஃபெல்லோஷிப் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே நிலைக்குது. இல்லைன்னா நம்மளை விட்டுட்டே போயிருந்தாங்கம்மா. என்ன செய்ய? அவங்க கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்களா நடுவர் அவர்களே? இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ஃபெல்லோஷிப் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபெல்லோஷிப் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது நடுவர் அவர்களே. இந்த காலத்தில் நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கிறோம். ஏன் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லை காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட அதிகமாக நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவைப்படுறாங்க. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், சர்ச்சுக்கு போனாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவைப்படுறாங்க. ஏன் ஈவன் எக்ஸாம் டைமில் கூட எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவைப்படுறாங்க. எக்ஸாம் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குமா தேவைப்படுறாங்க? அது ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மறந்து போச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே கேட்போம். நடுவர் அவர்களே ஒரு நிமிஷம், அவங்க நல்லா படிச்சுட்டு போய் ப்ரேயர் பண்ணிட்டு போனா அந்த இடத்துல எக்ஸாம் கொஸ்டின் மறந்து போனாலும் கண்டிப்பா ஏசப்பா ஞாபகப்படுத்தி விடுவாங்க நடுவர் அவர்களே. கண்டிப்பா ஞாபகப்படுத்துவாருமா. சரி எக்ஸாமை விடுங்க, நாங்கள் ஒருவேளை இப்போ படிக்கிற சப்ஜெக்டில் எங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் நடத்துகிறாங்க. எங்களுக்கு நடத்துறதுல ஒரு சிலது புரியாமல் இருக்குது, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுறோம். அந்த டைம்லலாம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ அவங்க கிட்ட பேசுறதுக்காக நாங்கள் மொபைல் எடுக்கிறோம். அது மூலமாக எங்களுக்கு சிந்தனையில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யுது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அதனால இந்த காலத்தில் நம்மளால் சிந்தனையை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறோம். நடுவர் அவர்களே ஒரு நிமிஷம், அவங்க சொல்கிறாங்க மொபைலில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா 2-3 ஹவர்ஸ் வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ஷன்லேயே போயிடுது அப்படின்றாங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம், மொபைல் எதுக்கு அன்னெசரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க?
டவுட் கேக்குறதா இருந்தா டவுட் மட்டும் கேட்க சொல்லுங்க. அதை மட்டும் அதை கேட்க விட்டுட்டு வேண்டியதானம்மா. சீரியல் கதை பேசுறது, ஊரு கதை, உலக கதைலாம் பேசினா கண்டிப்பா சிந்தனையில பரிசுத்த குலைச்சல் ஆகதான் செய்யும் நடுவர் அவர்களே. அதனால முடிஞ்ச வரைக்கும் மொபைல் அவாய்ட் பண்ணுங்க நாங்க சொல்றோம். அது எப்படி நடுவர் அவர்களே, இந்த காலத்துல மொபைல் அவாய்ட் பண்ண முடியுமா? யாரு தான் இப்போ அன்னெசரியா மொபைல் யூஸ் பண்றாங்க? எல்லாருக்குமே, என்ன போல யூத்தா இருக்கட்டும், எல்லாருக்குமே மொபைல் தான் கண்டிப்பா அத்தியாவசிய தேவையா இருக்கு. அதை விட நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற பட்சத்துல காலேஜா இருக்கட்டும், ஸ்கூல்ல இருக்கட்டும், இப்பெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் தான். அப்போ நாங்க தேவைக்கு தான் மொபைல் யூஸ் பண்றோம். இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம சர்ச் சர்வீஸ் கூட வந்து நம்ம ஆன்லைன்ல தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சினர்ஜியா ப்ரோக்ராம் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிவிலையும் யூடியூப்லயே தானே பாக்குறீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க சொல்ற கரெக்ட் தாம்மா. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சினர்ஜியாவை நீங்க ஆன்லைன்ல பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க, டிவில பாக்குறீங்க, ஓகே. ஆனா அந்த சினர்ஜியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் பாக்குறீங்கன்னு தான் சொல்றாங்க. தேவைக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் நாங்களும் சொல்றோம் நடுவர் அவர்களே. நாங்க தேவைக்காக மொபைலை யூஸ் பண்றோம். நாங்க தேவைக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம், இல்ல நாங்க ஒரு நல்ல கிறிஸ்டியன் சாங்ஸ் கேட்குறோம் அப்படின்னாலுமே அந்த டைம்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகுது. அந்த டைம்ல எங்களோட சிந்தனையில கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. அதை வச்சுதான் நாங்க சொல்றோம் இந்த காலத்துல நம்மளால கண்டிப்பா சிந்தனையை பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ள முடியாது. பாக்குறீங்க இந்த ஆட் வந்துச்சுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஸ்கிப் ஆட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 5 செகண்ட்ல இருந்து 15 செகண்ட் வரைக்கும் அந்த வீடியோ நாங்க பார்த்து தானே ஆக வேண்டியதா இருக்கு. ஒரு சில டைம் ஸ்கிப் பண்ற ஆப்ஷனே இருக்க மாட்டேங்கி. வீடியோ வில் பிளே ஆஃப்டர் த ஆட்னு தான் சொல்றாங்க. அந்த நேரத்துல ஒரு தேவையில்லாத ஒரு வீடியோ வந்துச்சு அப்படின்னா அது எங்களோட சிந்தனை டைவர்ட் பண்ணுதுதான். நடுவர் அவர்களே, ஸ்கிப் ஆட் கொடுக்கறது 5 செகண்ட்ஸ் தான். அப்படி ஸ்கிப் ஆடே வரலனா கூட 20 செகண்ட்ஸ்ல ஆட் முடிஞ்சிடும். அப்போ அந்த 20 செகண்ட்ஸ் கூட அவங்களால பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியல அப்படின்னா அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லைன்னு தான் அர்த்தம் நடுவர் அவர்களே. சரியாத்தனமா சொல்றாங்க. எங்களுக்கு எண்ணமெல்லாம் இருக்கு நடுவர் அவர்களே, நாங்களும் ட்ரை பண்ண தான் செய்றோம், எங்களால முடியலையே, அதை தானே நாங்க சொல்றோம். இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க நடுவர் அவர்களே, ஒரு மொபைல் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைக் வேணும்னு வச்சுக்கலேன். வாலிப பிள்ளைங்க ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, முழங்கால நின்று ப்ரேயர் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸு கிட்ட போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ஆண்டவரே விடாமல் அதை வாங்குற வரைக்கும் விட மாட்டுறாங்க. ஆனால் ப்ரேயர் பண்ணுறாங்களோ இல்லையாம்மா, அப்பா அம்மா கூட சண்டை தாம்மா போடுறாங்களே நடுவர் அவர்களே. ஆனால் பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா அது எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அது என்ன இல்லைன்னு தானே அர்த்தம்? ஏன்னா இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுப்பாட்டை கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் பிசாசானவன் எங்களுக்கு பல விஷயம் மூலமாக டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வரான். அதுதான் நாங்கள் சொல்கிறோம், இந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வரதுக்கு நிறையா வேஸ் இருக்குது. நாங்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னாலும் மறுபடியும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலுமே நாங்கள் மனுஷங்க தானே, பலவீன பாண்டங்கள் தானே, நாங்கள் விழுந்து போயிடுறோம். நம்மளால கண்டிப்பாக இந்த காலத்தில் சிந்தனையை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ள முடியாது. நடுவர் அவர்களே ஒரு நிமிஷம், அவங்க சொன்னாங்க நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் பலவீனம் வரும், பிசாசானவன் எப்படினாலும் பலவீனத்தை கொண்டு வந்து சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகுதா? ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ண அந்த மேற்கொள்கிற பலனை ஆண்டவர் தரமாட்டாரா உங்களுக்கு? அதுக்கு நீ 24 மணி நேரமும் ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு இருப்பீங்களா நீங்க? நாங்கள் உங்க 24 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் வாசிக்க சொல்லலையே. நீங்கள் வந்து அந்த நேரத்தில் உங்கள் மைண்ட் டைவர்ட் ஆகுதா? ஏன் ஒரு கிறிஸ்டின் சாங் கேட்கலாம், ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம். ஏன் ஏசப்பா கிட்டே என்ன சொன்னால், ஏசப்பா இந்த சிந்தனையை எனக்கு மாத்துங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கொடுப்பாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும். உங்களுக்கு அந்த ஆசை இல்லைன்றனால தான் நீங்கள் அதை கேட்க மாட்டேன்றீங்க. ஆசையெல்லாம் இருக்க தான் செய்யுது, அதுக்கு நான் அடிக்கடி போய் ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஏன் ஒரு ட்ரெஸ் வேணா எத்தனை தடவை அப்பா அம்மாவை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அப்போ சிந்தனையில் பரிசுத்தமாக வாழணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஏசப்பா கிட்ட ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நடுவர் அவர்களே, அவர்களுக்கு ஏதோ தெரியாம சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல சிந்தனையை பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ள முடியவே முடியாது. தெரியாம தான் பேசுறாங்க. அவங்களுக்கு விருப்பம் கண்டிப்பா நடுவர் அவர்களே. இங்க இருங்க ஏமா ஒரு நிமிஷம் இருங்க, இங்க இருங்க, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க ஏமா. கண்டிப்பா முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரிசுத்தத்தை சிந்தனையில பாதுகாத்துக்கொள்ள முடியுமா முடியாதா நீங்க எல்லாருமே ரொம்ப தீவிரமா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. சிந்தனையை இவங்களுடையது இப்போதைக்குள்ள அந்த விவாதம் முடியாது. அதனால சிந்தனையில பரிசுத்தத்தை நம்மளால பாதுகாத்துக்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நிச்சயமா நம்மளால பாதுகாத்துக்கொள்ள முடியும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போறோம். நம்முடைய சிந்தனையை நம்மளால நிச்சயமாக பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ள முடியும். பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் வேர்ல்டு ஃபுல்லா எவ்வளவோ மோதல் போய்கிட்டே இருக்கலாம். இந்த உலகம் பரிசுத்தமா வாழ முடியாது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா வசனம் சொல்லுது 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஆண்டோடைய வார்த்தை நான் பரிசுத்தமா இருக்கிறனால நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லுது. அதனால இந்த உலகம் என்ன வேணும்னு சொல்லலாம், ஆனா கர்த்தருடைய வசனத்தின்படிதான் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா அமையணும். சோ நிச்சயமா உங்களாலையும் பரிசுத்தமா வாழ முடியும்.
சிந்தையில பரிசுத்தத்தை உங்களாலையும் காத்துக்கொள்ள முடியும். இதே போல இன்னொரு ஷோலையும் உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.